அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு கிராமம் நாடு சுதந்திரமடைந்து இன்றளவும் பேருந்து போக்குவரத்து இல்லாத கிராமமாக விளங்குகிறது. இந்த பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலும் வௌவால்களுக்காகவும் பறவைகளுக்காகவும் தீபாவளிக்கு வெடிவெடிக்காத கிராமம் ஒன்று, ஒரு ஊராட்சிக்கு உட்பட்ட 13 கிராமங்கள் கட்சி மற்றும் அமைப்புகளின் கொடிகளோ போஸ்டர்களோ இன்றி காணப்படுகிறது. இருக்கக்கூடிய இந்த லிங்கமநாயக்கன்பட்டி ஊராட்சி தேர்தல் நடக்கக்கூடிய அரவக்குறிச்சி தொகுதியில் வருது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? தேர்தல்னாலே மைக் செட்டு, கட்சி கொடிகள், கட்சி போஸ்டர் அப்படிங்கிற பரபரப்பு இருந்தால் தான் அந்த திருவிழா கோலமே வரும். ஆனால் இந்த பகுதியில் தேர்தல் நடக்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் லிங்கமநாயக்கன்பட்டி ஊராட்சி உள்ளது. இதன் கீழ் லிங்கமநாயக்கன்பட்டி, சின்னவாரப்பட்டி, பூமதேவம், நாகூர் உள்ளிட்ட 13 கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி கொடிகளோ தோரணங்களோ அமைப்பதில்லை என்பதுடன் போஸ்டர்களும் ஒட்டப்படுவதில்லை. எங்கள் ஊர் அரவக்குறிச்சி தொகுதி லிங்கமநாயக்கன்பட்டி ஊராட்சிக்கு சேர்ந்தது. எங்கள் ஊரில் கட்சி கொடியோ கட்சி போஸ்டரோ எதுவும் ஒட்டக்கூடாது. அவங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். ஒரு 50 வருஷமாக இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல்ல ஒரு கொடி கட்டினாங்க, காங்கிரஸ் கொடி. அப்புறம் இளைஞர்களாக சேர்ந்து இன்னொரு கொடி ஏற்றிட்டாங்க. அதனால் எங்கள் மாமா வந்து பார்த்தாரு, என்னப்பா 2 கொடி கட்டுறீங்க, நீங்கள் எப்படி கொடி கட்டினீங்க, அதனால் நாங்களும் கட்டணும்னு இளைஞர் சொல்லிட்டாங்க. அதனால் யாருமே கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி பெரியவங்க சொல்லிட்டாங்க. அதிலிருந்து நாங்கள் யாருமே கொடியும் கட்டுறதில்லை, போஸ்டரும் ஓட்டுறதில்லை. ஊரெல்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கிறதுனால யாரும் கட்டுறதில்லை. அதிலிருந்து இது வரைக்கும் யாரும் அந்த கொடி கட்டுற பிரச்சனையும் இது வரைக்கும் கிடையாது. இனிமேல் எப்படி நடக்குமோ அது சொல்ல முடியாது. அது அன்னைக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருந்துச்சு, ஊரில் சொன்னவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இனிமேல் அது எந்த நடவடிக்கையிலும் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி யாரும் ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்கறதில்ல. கொடிகள், போஸ்டர்கள் இன்றி கட்டுப்பாட்டோடு உள்ள இந்த கிராமத்து மக்கள் வெளியூர்களுக்கு பயணிக்கவோ அருகில் உள்ள பள்ளப்பட்டி நகருக்கு செல்லவோ இதுவரையில் பேருந்து வசதி இல்லை என்பது பெருங்குறை. சாலை வசதி இருந்தும் பேருந்துகள் இயக்கப்படாத நிலை உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். எங்கள் ஊரில் பஸ் வசதி ரொம்ப குறைவடியாக இருக்குது. பஸ்ஸு எங்களுக்கு இருந்தால் பரவாயில்லை. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பஸ்ஸுகள்லேருந்து பெரிய சிவனுகள்லேருந்து எந்த இதுக்குமே எங்களுக்கு எங்கிட்டு போகிறதுனால பஸ் வசதி இல்லாத நாங்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம். நடக்க முடியாமல் தான் வீட்டில் கிடக்கார். ஒரு சாமான் அங்கே பஸ் வசதி ஒன்றும் இல்லை, நடக்க முடியல, வீட்டில் உட்காந்து இருக்கணும்னு சொல்கிறேன். நான் பள்ளப்பட்டியில் தான் போய் பஸ் ஏறணும். போதிய பஸ் வசதி இல்லாதனால நான் நடந்தோ இல்லை பக்கத்து யார்கிட்டயோ லிஃப்ட் கேட்டு தான் என்னால் போக முடியும். 7:30 இங்கே கிளம்புனா தான் 8 மணிக்கு என்னால் போய் பஸ் ஏற முடியுது. இதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. பஸ் வசதி எதுவுமே இல்லை. பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாமே நடந்து போக வேண்டியதாக இருக்குது. சைக்கிளில் போகிற பிள்ளைங்க போகுதுங்க. இங்கே ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு திடீர் அவசர அலைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறனால நடந்து தான் போகணும். வண்டி இருக்கவங்க வண்டியில் போகிறாங்க, வண்டி இல்லாதவங்க நடந்து தான் போகணும். மக்களது தேவைகளை பூர்த்தி செய்வோம் என்று ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி அளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை லிங்கமநாயக்கன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட 13 கிராமங்களில் பேருந்து வசதியை ஏற்படுத்தி தரவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக நிலவி வருகிறது. இம்முறையாவது தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்ற உறுப்பினர் தங்களுக்கு பேருந்து வசதியை உருவாக்கி தருவாரா என்ற எதிர்பார்ப்பும் இக்கிராம மக்களிடையே நிலவுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் அக்ஷயா.